வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். லெந்து கால தியானங்களில் இன்று நாம் தியானிக்கும் வேத கதாபாத்திரம் தீர்க்கதரிசியாகிய சாமுவேல். இவர் இஸ்ரவேலரின் கடைசி நியாயாதிபதி ஆவார். ஏலியின் ஊழியத்திற்கு பிறகு இவர் வருகிறார். சுமார் 40 வருடங்கள் இஸ்ரவேலரை நியாயம் விசாரித்தார். சிறு வயதிலேயே வீட்டை விட்டு பிரிந்து தேவ சமூகத்தில் வளர்ந்தவர். தன் ஊழிய நாட்களில் 2 ராஜாக்களை கர்த்தரின் மூலமாக தெரிந்தெடுத்தவர். சவுல் கழுதைகளை தேடி அலைந்த பொழுது தன் வேலைக்காரனால், சாமுவேல், தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர் என அறியப்படுகிறார். 1 சாமுவேல் முதல் 16 அதிகாரங்களில் இவரை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவது, சாமுவேல் கர்த்தரோடு நெருக்கமாக இருந்து நல்ல வேத அறிவை பெற்றிருந்தார். இவர் ஜெபிக்கிற மனிதராகவும் ஆகமங்களின் நிகழ்வுகளை அறிந்து அதை மக்களுக்கு சரியாக போதிக்கிறவராகவும் காணப்படுகிறார். இரண்டாவதாக, ஊழியத்தில் உண்மையுள்ளவராகவும் தைரியமுள்ளவராகவும் இருந்தார். மக்களுக்காக தேவனிடத்தில் மன்றாடினார். சவுல் கீழ்ப்படியாமல் இருந்ததை தைரியமாக உணர்த்தி ஊழியத்தை நிறைவேற்றினார். ஆண்டவர் நிராகரித்ததை நிராகரித்தார். ஆண்டவருடைய கட்டளையின்படி நடந்து கொண்டார். மூன்றாவதாக, மக்களை சரியாக கடவுளிடத்தில் வழிநடத்தினார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலரிடத்தில் இல்லாத போது சாமுவேல் மக்களை சரியாக தேவனை நோக்கி மக்களை வழிநடத்துகிறார், உணர்த்துகிறார். சாமுவேலின் கரிசனை இஸ்ரவேல் மக்களின் ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல் இருந்தது. வெளிப்புற அடையாளங்கள் அல்ல, உட்புற மாறுதல்களை வலியுறுத்தினார். தேவனுக்கும் மக்களுக்கும் நடுவாக இருந்து தம் பணியை சரியாக நிறைவேற்றினார். அன்பானவர்களே, கடவுளுடைய ஊழியக்காரர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளங்களை சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் காணலாம். ஆண்டவர் நிராகரித்ததை நிராகரித்தார். சபையார் பாவம் செய்த பொழுது அதை கண்டித்து உணர்த்தினார். மக்களை தன்னிடம் அல்ல, ஆண்டவரிடம் ஒப்புரவாக சரியாக வழி நடத்தினார். கரைபடியாத கரங்களை உடையவராக இருந்தார். கர்த்தரின் பாரத்தை தன் பாரமாக ஏற்று வாழ்ந்தார். இந்த சிந்தனைகளோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.